இது ஒரு பெரிய சர்ச்சையாகுது. இப்போ என்ன சொல்றாரு, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டா திமுக வருத்தப்படும்ங்கிற ஒரே காரணம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அவரே தான் சொல்றாரு. அதை அட்லீஸ்ட் அவர் மறைச்சு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை, விஜய் ஒரு ஆளுமைன்னு, விஜய் ஒரு ஆளுமைகள் ஒருவர் அப்படி வைப்போம் அப்படின்னு விஜயை கூப்பிடுறாங்க. இவர் சொல்லமா, வேணா நான் வந்தா அவர் அண்ணன் வந்தாருன்னா ஒரு கான்ட்ரவர்சியா திமுக நினைச்சுக்கோம், அதால நீங்க என்னைய விட்டு அண்ணையை வச்சு செய்யுங்க. ஏன்னா விஜயும் உங்களை மாதிரி திமுக அடிமைன்னு இவர் நினைக்கிறாரு. அப்படி இதுக்கு அர்த்தம் அதானே. பேர் மட்டும்தான் வேற வேற, ஓனர் அவரு தான், இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கிருந்து தான் வரும். விடுதலை சிறுத்தைகளின் மூளை திமுக தான். இப்போ நம்ம கை கால் தனியாக இயங்கிடுமா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு என் வாய் தனியாக பேசிடுமா? என்ன தயா இது? இல்லை, இந்த தன்மானம்னு ஒரு 5 எழுத்து வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நாங்கள் நீங்கள் ஒரு தனி கட்சி. இப்போ உங்களை கேட்டால் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க. அப்போ நீங்களாம் சூடு சொரணை இல்லாதவன், நீங்களாம் அடிமைகள், நீங்களாம் பரம அடிமைகள். இப்போ பி அப்படி திரும்பி பார்த்துனே இருப்பேன். அப்படி ஏன் சார் இவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கணும்? ஏங்க, தினமலரை எப்படி அழைப்பார்கள்? இன்னும் நான் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறதே தினமலர் தானே சொல்லுவாங்க. அதில் புழு இருக்குது, பூச்சி இருக்குது, அதை விட்டு போய நீ ஏன் அதை பார்க்குற? அப்போ தினமலர் ஒன்று இயக்குதா? தினமலருக்கு நீ அடிமையா? ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. இன்று அம்பேத்கரனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிறத தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு மூலியமாக சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை பார்க்கும்போது என்ன தோணுது? உங்களுடைய கருத்து என்ன? அது என்ன தோணுது? எதுவும் சொல்லட்டும், எல்லல் செய்யட்டும், எல்லல்னா கேலி கிண்டல் செய்யட்டும், இழிவாய் துட்டட்டும், இங்கிருந்து மகிழட்டும், அஞ்சுவது அஞ்சல் அறிவார்த்த தொழில், ஐயன் வள்ளுவன் அற வினையும் அறிவுரை, பனைமரத்தடியில் பால் அருந்தினாலும் காண்போர் கண்ணுக்கு கல்லாகத்தான் தெரியும். ஏன் இருக்கிற இடத்துல விட்டு ஏன் பனைமரத்துக்கு போய் பாலை குடிக்கிற? அதன்படி பொதுமக்கள் நம்மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய நமது முதன்மையான கடமை. அதாவது கட்சிக்காரர்கள் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது நம்முடைய கடமைன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ எந்த கட்சிக்காரனாவது அண்ணன் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? எல்லாருடைய விருப்பமும் எவ்வளோ நாளைக்கா நம்ம அப்புறம் இவங்களுக்கு கூஜா தூக்கினே இருக்கிறது, எவ்வளோ நாளைக்கு தான் குனிஞ்சிக்கினே நிற்கிறது, எப்போ தான் நம்ம நிமிர்ந்து நிற்கிறது? ஒரு பெரும்பான்மை சாதியாக இருக்கிற நம்ம, அதுவும் ஓட்டு போடுறதுல வரிசையில் வரிஞ்சிக்கிட்டு நிற்கிற நம்ம, இவனுக்கு பின்னாடியே நம்ம அலைஞ்சிக்கின்னு தொங்கிக்கின்னு இவங்களை பார்த்தா எந்திரிக்கின்னு குனிஞ்சிக்கின்னு நிற்கணுமா? ஏன் நாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகக்கூடாதா என்பது எல்லா சிறுத்தைகளின் கோரிக்கை, அதாவது கனவு, லட்சியம். எல்லா சிறுத்தைகள்னால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கின்னு அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்கள தவிர அடிமட்ட தொண்டர்கள் எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் இது ஒரு பெரிய சர்ச்சையாகுது. இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டா திமுக வருத்தப்படும்ங்கிற ஒரே காரணம் தான், வேற ஒன்றுமே இல்லை. அவரே தான் சொல்கிறாரு. அதை அட்லீஸ்ட் அவர் மறைச்சி கூட சொல்லியிருக்கலாம். இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன் விஜய் மீது உங்களுக்கு விஜயோட ஒன்றா நின்னான்னா விஜய் உங்களை விழுங்கிட்டு வரா? இந்த ஒரு இடத்துல அவர் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை திருமா அவர்களே நடத்திக்கிட்டோம், நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே தைரியம் உண்டா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண கூப்பிட்றாங்க. ஓகே, பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கல்யாணம் ஆகுங்கிறான், அவனை போய் காட்ட சொல்லுங்க, சரியா இருக்குமா? ஏன் விஜய் ஒரு ஆளுமைன்னு, விஜய் ஒரு ஆளுமைகள் ஒருவர் அப்படி வைப்போம் அப்படின்னு விஜயை கூப்பிட்றாங்க. இவர் சொல்லமா, வேணா நான் வந்தால் அவர் அண்ணன் வந்தாருன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக திமுக நினச்சிக்கோம், அதால் நீங்கள் என்னையை விட்டு அண்ணையை வச்சு செய்யுங்க. ஏன்னா விஜயும் உங்களை மாதிரி திமுக அடிமைன்னு இவர் நினைக்கிறாரு. அப்படி இதுக்கு அர்த்தம் அதானே. ஏங்க, அவர் ஒரு இயக்கத் தலைவருங்க. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இன்றைக்கு ஒரு இயக்கத் தலைவரா? விடுதலை சிறுத்தைக்கு நீங்கள் தலைவரா? முதல்ல விடுதலை சிறுத்தைக்கும் சேர்த்து இன்றைக்கு மரியாதைக்குரிய திமுக தலைவர் தான் தலைவர்ன்ற.
எல்லாரும் அதை தான் சொல்கிறோம். கட்சியை போய் இணைச்சிருங்கன்னு சொல்ல வர்றீங்களா? எப்பயோ மெர்ஜ் ஆகி போச்சுன்றேன், இணைக்கிறது இல்லை. இப்போ பேர் மட்டும்தான் வேறு வேறு, ஓனர் அவர் தான், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கேருந்து தான் வரும். விடுதலை சிறுத்தைகளின் மூளை திமுக தான். இப்போ நான் கை கால் தனியாக இயங்கிடுமா? நீங்கள் கேட்குற கேள்விக்கு என் வாய் தனியாக பேசிடுமா? அந்த கமெண்ட் மூளைக்கு போய் மூளையிலேருந்து வரணும்ல, அந்த பார்ட், அந்த மூளை தான் திமுக. இதில் இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஸ்டேட்மெண்ட் இது. விஜய் வந்து இல்லை இல்லை அவரை வச்சே நடத்திங்கன்னு அவர் சொல்லிட்டு போனோம். அது சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாரு. நீ கேட்குறதுல அர்த்தம் இருக்கான்னு நான் கேட்குறேன். நீ கேட்குறதுல அர்த்தம் இருக்கா? அம்பேத்கர் பேரை வராரு, விஜய் சொல்கிறீங்களா? டெல்டுமே வராருல்ல அம்பேத்கரோட ஒரிஜினல் பேரை. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே அவருக்கு, விஜய்க்கு. ஏங்க விஜய்க்கு அம்பேத்கரை பற்றி தெரியுதோ தெரிலங்க. இன்றைக்கி அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட அளவுக்கு அவரை வந்து இன்றைக்கி வந்து அந்த நிறுவனம் உயர்த்தி தூக்கி பிடிக்குது இல்லை. ஏன் விஜய் அம்பேத்கர் புக்கு வெளியிடக்கூடாதா? உடனே வந்து அம்பேத்கர் வந்து அம்பேத்கரிசம் வந்து விஜய்க்கு தெரியுமா? சரி தெரில, இப்போ என்ன பண்ணலாம்? தெரியல தான், படிச்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. எதிரிகளை ஜனநாயகப்படுத்தணுன்றல, எதிரிகளுக்கு வந்து அம்பேத்கரிசத்தை போகணும்னு சொல்கிறீங்கல்ல. சரி வந்து விஜய் கொடுத்துட்டு அவர் போய் 4 லைன் படித்து பார்க்கட்டும், இல்லை எவனாவது ஒருத்தன் படித்தாவது விஜய்க்கு சொல்லட்டும் அம்பேத்கர்னா இப்படிங்கன்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அது. நான் என்ன சொல்கிறேன், அந்த முடிவை நீங்கள் எடுங்க. அவன் ஒரு ஆள், அவன் போய் நான் கொடுக்குறேன், இல்லை அவன் கொடுக்குறான், அப்புறம் நான் வாங்கணும், இல்லை நான் கொடுத்து அவர் வாங்கணும். இது என்ன என் தகுதிக்கு அவர் ஒரு ஆளா? இன்றைக்கி தானே அவன் தான் விஜய் கட்சிக்கு அப்படின்னு சொல்லு, அதை கூட ஏற்றுக்கலாம். என் தகுதிக்கு, என் தராதரத்துக்கு, என் அரசியல் அனுபவத்துக்கு ஏற்ற நபரை கூட என்னை வந்து சேர்த்து வச்சு ஒரு விழா நடத்துங்க அப்படின்றத கூட நம்ம ஏற்றுக்கலாம் சார். அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் போய் சேர்ந்தோம்னா அது வந்து, அதாவது விஜய் இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவை, திராவிட மாடல் அரசை கொச்சைப்படுத்தி பேசுவாராம், தரைக்குறைவாக பேசுவாராம், இல்லை தரம் தாழ்ந்து விமர்சிப்பாராம். அரசியல் பேசிடுவாருங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறத தான் அவரு குறிப்பிட்டிருந்தாரு. அதைத்தான் சொல்கிறேன், அவரோட விளக்கத்தில் அதானே வருது. அவர் வந்து திமுகவை குறித்து விமர்சனம் பண்ணிடுவார். திமுகவை குறித்து விமர்சனம் பண்ணுற விஜய் கூட உங்கள் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் சேர்ந்து நிற்கிறார் பாருன்னு வந்தால் திமுக தொண்டர்களுக்கு அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும். என்னதான் இது? இல்லை இந்த தன்மானம்னு ஒரு 5 எழுத்து வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நாங்கள் வந்து, நீங்கள் வந்து ஒரு தனி கட்சி. இப்போ உங்களை கேட்டால் வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க, அப்போ வந்து நீங்களாம் சூடு சொரணை இல்லாதவன், நீங்களாம் அடிமைகள், நீங்களாம் வந்து பரம அடிமைகள், அதான் சொன்னாங்களே முன்னாடி. நாங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து பண்ணையில் எங்கள் அப்பா அம்மாலாம் கூலி வேலை செஞ்சாங்க, இப்போ நாங்கள் அண்ணா அறிவாலயம் பண்ணையில் வந்து அடிமையாக கிடக்கிறோன்னு அவங்க பொறுப்பாளர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த நிலையில் தான் இன்றைக்கு வந்து இந்த விழாவை அவர் வந்து, அவருக்கும் எண்ணம் இருந்திருக்கோம் போகலான்னு. சரி போனால் இவனுக்கு கூப்பிட்டுக்கிட்ட எதனா சொல்ல போகிறானுங்க அப்படின்னு அவர் தவிர்த்துறதா இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறார். ஆனால் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதற்கு இவர் பதில் சொல்லி ஆகணும். இது வந்து ஆமாம், இது வந்து இதோடு நின்று விடாது. இனி இதே புத்தகத்தை நாளைக்கு இவங்க கூப்பிட்டு, ஏங்க ஒரு விஜய்க்குன்னு இன்றைக்கி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கத்தானே செய்யுது. அவன் அரசியலாக இருக்கிறான், இல்லை ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பலை ஒரு அரசியல் படுத்துகிற வாய்ப்பு தானே இது. நாளைக்கு நீங்கள் உங்கள் அம்பேத்கர் திடலில் உங்கள் ஆஃபீஸில் வெளியிடுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் யார் வருவா? ஏற்கனவே அங்கே உட்காடுறவங்க, வரவங்க, போகிறவங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் அப்படி போயிட்டு வருவோம் ஈவினிங்கா அப்படின்னு சொல்கிறவங்க தானே வருவாங்க. அப்போது இது அம்பேத்கரை ஒரு பொதுமைப்படுத்துகிற வேலைக்கு முட்டுக்கட்டையா, இல்லை தடங்களா, இல்லை அதுக்கு எதிராக, இப்படி கூட சொல்லலாம், அதுக்கு எதிராக திருமாவளவன் இருந்துட்டாருன்னு தான் எல்லாரும் பார்க்குறோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, என் மேலே அரசியல் சாயம் பூசிடுவாங்க, 2 பேரும் ஒரே மேடையில் என்னென்னா அரசியல் சாயம் பூசுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளிதழே வந்து செய்தியை மேலும் கீழுமா போட்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் பார்த்தீங்களா? சரி, அதுதான் நீங்கள் அது தின மலர் இல்லை, அது தின மலம் தானே சொல்கிறீங்க. மலத்துக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தர்றீங்க? ஏன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லுவீங்க, அந்த பத்திரிகை பேரையே சொல்ல மாட்டீங்க, இப்படி தான் விமர்சனம் பண்ணுவீங்க. அதையும் கையில் வச்சுன்னு சுற்றுற. அப்போ அது சொன்னால் சுற்றும் போது நீ பேண்ட அப்படி திரும்பி பார்த்துனே இருப்பேன். இப்படி ஏன் சார் இவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் வைக்கணும்? ஏங்க
தினமலரை எப்படி அழைப்பார்கள்? இன்னும் நான் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறதே தினமலரே தினமலம் தானே சொல்லுவாங்க. அதில் புழு இருக்குது, பூச்சி இருக்குது, அதை விட்டு போய நீ ஏன் அதை பார்க்குற? அப்போ தினமலர் ஒன்று இயக்குதா? தினமலருக்கு நீ அடிமையா? சொல்லு. ஏங்க நீங்கள் இப்போ பரம்பரையாக ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணுது, திராவிட மாடல்னு ஏமாத்துறாங்க, அவங்க பண்ணுறது பாசிசம், நீங்கள் பண்ணுறது பாயாசமா அப்படிலாம் சொன்ன விஜய் திமுகவின் அடிமை, திமுகவின் நிரந்தர அடிமை. திருமாமேடையில் விஜய் ஏறுவதற்கு தயாராக இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கணும்ல, ஒரு அச்சம் கூட இல்லை, ஒரு தயக்கம் இருக்கணும்ல. நம்ம அப்புறம் அதுக்குன்னு நம்ம திமுகவும் பேசாமல் இருக்க முடியாது. பேசணுன்ற கம்பல்சரியும் இல்லை. பேசணுன்னா இன்றைக்கி ஆளுகின்ற அரசை ஏற்று தான் பேசணும். இவர் அவங்க கூடயே இருக்கிறவர், அவங்களோட அடியாள். அப்புறம் இவர் கூட போய் நம்ம போய் ஒரு நிகழ்ச்சியில் நின்றுங்கன்னு அது எப்படி இவரை வச்சு நம்ம திட்டுறதுன்னு கூட அவர் யோசித்தால் அவர் நியாயம் இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா திருமாவளவனை விட விஜய் ஒரு அரசியல் சூத்திரதாரியோ அப்படின்னு கூட என்ன தோணுது. இந்த நிகழ்வு அதுதானே காட்டுது. இவ்வளவு பெரிய அரசியல்வாதி நீ உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை குறித்து ஆதரவாக ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனாதனத்தை எதிர்த்து ஒரு மணி நேரம் எதிர்த்து பேசுங்க திருமா அப்படின்னா எதிர்த்து கடுமையாக பேசுவார். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வாங்க திருமா சனாதனத்தை ஆதரித்து ஒரு மணி நேரம் பேசுங்க திரும்பினா அவ்வளவு அருமையாக பேசுவார். அப்போது எல்லா அரசியலும் கரைச்சி குடித்து எங்கே போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். இப்போ ஒரு தடவை பிஜேபி சார்ந்த நபர்கள் நடத்துகிற விழாவில் போய் பிஜேபி கொஞ்சம் கொள்கையில் மாற்றம் செய்து கொண்டால் நான் பிஜேபியோடு நிற்க தயார்னு சொன்னார். அப்படி எங்கே போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்புகிற மாதிரி எல்லாரும் நம்புகிற மாதிரி தத்துவார்த்த ரீதியாக பேசக்கூடிய நபர் தான் திருமாவளவன். அப்பேற்பட்ட திருமாவளவன் அவர் கருத்து தான் நாங்கள் சொல்ல போகிறார். விஜய் அவர் கருத்து சொல்ல, நீ விஜய் இதைத்தான் பேசுவார், நீ எப்படி முடிவு பண்ணுற? சரி பேசினா தான் என்ன? நான் என்ன கேட்குறேன், இப்போ விசிகாவுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் தராங்க. இப்போது நீங்கள் அந்த பவள விழா கூட்டத்தில் முதல்வர்னா அந்த குடும்பம் தான், துணை முதல்வர்னா அவங்க தான். இதுனா டிஎன்பிசி எக்ஸாமா, எல்லோரும் ஏதுங்கப்பா பாஸ் பண்ணுறவனுங்களாம் துணை முதல்வர்னு அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணுற பேச்சு அந்த மேடையில் பேசப்பட்டது. சார் அவங்க கட்சியில் இந்த திமுகவிலேருந்து யாராவது போய் ரொம்ப நாளாக அந்த ஆள் இங்கே கிடக்கிறாரு, என்ன அப்படி அசிங்கப்படுத்துகிற, உனக்கு இது வேலையா? உன்னை விட மிகச்சிறந்த அடிமை அவர். நீயாவது தள்ளி நிற்ப, அவர் எங்கள் கிட்டேயே நிற்பார். எங்கள் மீது வருகிற விமர்சனங்களை அவர் தாங்கிக் கொள்வார், எங்களை சேஃப்கார்ட் பண்ணுவார். ஏன் அப்படி பேசுனீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? இல்லை. அப்படியே கட் பண்ணிங்கன்னா அவங்க பேசிட்டாங்க. திருமாவளவன் அதுக்கு பதில் பேசணும்ல. திருமாவளவன் பதில் பேசியிருப்பார். பதில் பேசினா அந்த முன்னாடி பேசினார்ல டிஎன்பிசி எக்ஸாமான்னு, அவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, அவரை காலத்து இவர் பைப்பு இல்லை. திமுக கூட்டணியில் குழப்பம், அவர் பேச்சுக்கு திருமாவளவன் நேரடியாக பதில் சொன்னார் அப்படின்னு பேசினா திமுகவுக்கு ஒரு களங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் மூடின்னு வந்தார்ல. பொதுவாக திராவிடத்தை காப்பாற்றுவதில் திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னுவாங்க. ஒரு குழல் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் வச்சிங்கய்யா, நானும் 3ஆவதா சும்மாவது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல. அப்போது முழுக்க திமுகவின் கண் அசைவிற்கு ஏங்கி நிற்கிற நபரா, பார்த்து கொண்டு நிற்கிற நபரா திருமாவளவன் மாறிட்டார். ஓகே, இந்த ஒரு மேடையில் விஜய் என்ன தான் பேசுவார்? அரசியல் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அமையுமா? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் விகடன் நிறுவனத்திட்ட கேட்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் எதுவும் பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் விகடன் நிறுவனம் திருமாவளவன் அவர்கள்ட்ட சொன்னதா திருமாவளவன் அவர்கள் இன்றைய அறிக்கையிலே செய்தியாளர் சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருந்தார். விஜய் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இந்த 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 நிகழ்வே ஒரு அரசியலால் வடிவமைக்கப்பட்டது தான். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒரு அரசியல் தான் சார். ஏன் இப்போ புத்தகத்தை வெளியிடத்துக்கு வேறு யாராவது ஒரு பிஜேபிக்காரங்களை கொடுத்தியாப்பா நீங்கள் வாங்கிக்க மாட்டா வாங்க மாட்டாங்களா? அது ஒரு நிறுவனம் இல்லை, அதை ஒரு ரெட்டியார் கூப்பிட்டு, ஏதாவது ஒரு ரெட்டியாரோ இல்லை வெங்கையா நாயுடு கூப்பிட்டு, நாயுடு வாங்கிக்க நாயுடு அப்படின்னா வாங்க மாட்டாரா?
ஏன் வந்து அம்பேத்கரின் பேரனை கூட்டு வராங்க, ஏன் நீதியரசர் சந்துருவை கூட்டு வராங்க, அதில் ஒரு அரசியல் இருக்குது. வேறு யாராவது கூப்பிட்டா அது வேறு மாதிரி ஆகிடும். இப்படி கூட்டோம்னா இவங்களாம் சனாதன எதிர்ப்பாளிகள் அப்படி இப்படின்னு பிஜேபிக்கு எதிர்ப்பானவர்கள் அப்படின்னு கூட அதில் இருக்கலாம்ல. அப்போ இந்த நிகழ்வே ஒரு அரசியல் தானே. நீங்கள் அரசியலுங்கிறது நம்ம பேரை குறிப்பிட்டு இப்போ திமுக இப்படி பண்ணுது, கம்யூனிஸ்ட் இப்படி பண்ணுது, பிஜேபி இப்படி பண்ணுது, அதிமுக இப்படி பண்ணுறது மட்டும் அரசியல் இல்லை சார். ஒவ்வொரு நிகழ்வும் நான் அரசியலே எனக்கு வேணாங்கன்னுவான், ஆனால் அது சொல்கிறதும் ஒரு அரசியல் தான். ஒரு 10 ரூபா டீ ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு விற்கும், ஒரு கடையில் 15 ரூபாய்க்கு விற்கும். அது ஒரு அரசியல். அது அப்போ அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே இயங்காது. அரசியல்னால் கட்சி பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இயங்குது இல்லை, சுற்றி இருக்குல்ல. இப்போ இந்த சேரில் உட்காரோம்ல, இந்த சேரும் ஒரு அரசியல் தான். இப்போ ஒரு பெரிய ஒரு திவான் மாதிரி ஒரு சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பற்றியா திமிரு பற்றியா இதுங்க அதுங்க, அதால் இந்த திமிரு, அது ஒரு அரசியல் தானே. அப்போது அரசியல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே அசையாது. எல்லாத்திற்கும் பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது. அப்படின்னு போது விஜய் நான் விஜய் யாருக்கு அடிமை? நீ விஜய் இதை பேசு, நீ அதை பேசு, ஆளுங்கன்ற அரசை பேசாத, இல்லை அவங்கள பேசாத, இவங்கள பேசாதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ யாரை பற்றி என்ன பேசுவார்? இப்போ அம்பேத்கரை பற்றி விஜய்கிட்ட ஒரு மணி நேரம் அம்பேத்கர் 37 வால்யூம் எழுதியிருக்காரு, ஒரு 2 வால்யூம் எடுத்து பிரித்து மேய்ங்க விஜய்னா மேய்வாரா? அவர் ஏதாச்சும் யாராவது சொல்லி கொடுத்தா, இல்லை அவர் பார்க்குறத, இல்லை அவருக்கு இயல்பாக வர்றத அப்படி சொல்லுவார். இப்போ அந்த மழையை பற்றி பேசலாம், வெள்ளத்தை பற்றி பேசலாம், அரசாங்கம் இப்படி நிர்வாக சீர்கேடை பற்றி பேசலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் இந்த மைண்ட் செட்டில் தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ இன்றைக்கி சொல்லி கொடுத்தவங்க மேபி இந்த ஸ்கிரிப்டை கூட கொடுத்துருக்கலாம், இந்த அரசியல் கூட பேசியிருக்கலாம், இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கூட நக்கல் அடிக்கலாம், எது ஒன்றா நடக்கலாம் இல்லை. இவங்க இது என்ன, இது திரும்பவா என்ன திரும்ப அங்கே போனால் என்ன பேசுங்க, ஐயா அதோ இதான் ஏன் பேசுவேன் பார்த்துங்க ஐயா, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் தான் கொடுங்க ஐயா அப்படின்னு கரெக்ஷன் வாங்கின்னு வர்றதுக்கு. என்னை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் விஜய் நிமிர்ந்து நிற்கிறார், திருமாவளவன் வழக்கம் போல் குனிந்தே நிற்கிறார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.